இந்த பார்லர் அம்மாவுக்கு எந்த பாலை தூக்கி போட்டாலும் சிக்ஸருக்கு மேலே சிக்ஸர் அடிச்சிட்டே இருக்கல ஏன்னா அப்படின்னு முத்து சொல்ல. ஆமாங்க, எல்லா திட்டத்தையும் எப்படியெல்லாம் பண்ணினா எப்படி நடக்கும்னு அந்த ரோஹிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மீனா சொல்ல, டேய் முட்டாள், அன்னைக்கு எதையுமே அந்த ரோஹிணி கேட்கலன்னு நீ சொல்லிட்டு இருந்த. ரோஹிணிக்கு எல்லாம் கேட்டதுனால தான்டா இப்படி உன்னுடைய ஃபோன்லேருந்தே 10,000 படத்தை அந்த கறிக்கடை மணிக்கு அனுப்பிட்டு நீ தான் அனுப்புனன்னு கோர்ட்டில் எப்படி மாற்றி பேசினுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கண்டபடி திட்டுறாங்க. அப்பா, இவன் இவ்வளோ படித்து முட்டாளாவே இருக்கான்ப்பா, முட்டாளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுப்பான்னு முத்து சொல்ல. இங்கே விஜயா உடனே மனோஜை போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. அம்மா அம்மா, நான் வேணும்னே பண்ணலாமான்னு சொல்ல. நீ எதுக்கு உன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் அந்த ரோஹிணிகிட்ட கொடுத்துட்ருக்க? நீ இப்படி தான் அந்த ஷோரூமை பார்த்துட்டு இருக்கியா? கடைசியில் அந்த ஷோரூமே அவள் பேரில் எழுதிக்கிட்டு உடனே அந்த ஷோரூமை விட்டு துரத்த போகிறாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு அங்கே நிற்கிற மனோஜை போட்டு வச்சு அடிக்கிறாங்க. மனோஜ் இல்லைம்மா அப்படின்னு தங்கி தங்கி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் வழி இருக்குன்னு ஸ்ருதியும் இங்கே மீனா கிட்ட கேட்குறாங்க. அதான் எங்களுக்கும் எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனா எல்லாருமே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்கிறாங்க. என்னன்னு விஜய் ஆர்வத்தோட கேட்க, நாங்கள் இனி என்ன பண்ணாலும் அது உங்களுக்கும் இந்த மனோஜுக்கும் தெரியாத மாதிரி பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஒன்று, நீங்கள் யார்கிட்டையாவது உளறி வச்சிட்றீங்க. இந்த மனோஜ் அந்த விஷயத்தை அப்படியே போய் அந்த பார்லர் அம்மா காதில் போட்டு வச்சிட்றான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவோர்ஸ் கிடைக்கும்? இதுக்கு ஒரே வழி, இனி நாங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதா. வா மீனா அப்படின்னு மீனாவை சொல்லிட்டு அழைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. முத்து, என்னங்க இப்படி பேசிட்டு போகிறான் இவன்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, அவன் கரெக்டாக தான் சொல்கிறான். உங்கள் 2 பேருக்கும் எதுவுமே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, சரி மீனா, அப்போ நானும் கிளம்புறேன்னு மீனா கிட்ட சொல்லிட்டு ஸ்ருதியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரவி ஏக்கத்தோட ஸ்ருதியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இனி எத்தனை நாள் இந்த பிரிவு தனிமை இதெல்லாம் இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கம் ரவியோடைய மனசுக்குள்ளே வந்துட்டு போக தான் செய்யுது. இந்த நிலைமையில வீட்டுக்குள்ளே ரூமில் தனியாக மீனா இருக்கும்போது மீனா கிட்ட வந்து முத்து கேட்குறாங்க, இப்போ என்ன மீனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். மீனா சொல்கிறாங்க, எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. எப்படி யோசித்தாலும் என்ன பண்ணாலும் அந்த ரோஹிணி விஷயத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு முத்து கேட்குறாங்க. அதாங்க அந்த அறிவு போர்டிங் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கிருஷி இருப்பான்ல அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, கிருஷியை பார்க்கக்கூடாதுங்க, பார்த்தா அவன் நம்மக்கிட்ட வந்து பேசுவான் பழகுவான், அப்புறம் நமக்கும் மனசு கேட்க மாட்டுதுங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, எதுவும் சரிதான் மீனா, சரி பூ கொண்டு போறியான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மீனா கிளம்புனவுடனே, ஒரு நிமிஷம் மீனா அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவை தடுத்து நிறுத்துறாங்க. முத்துவும், என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த ஸ்கூலில் தானே இங்கே கிருஷியும் சேர்த்து விட்டுருக்கு இந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, அதுவும் அந்த மகேஸ்வரியை வச்சு தானே இந்த ஸ்கூலில் சேர்த்துவும் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க, இது ஒன்று போதுமே மீனா நமக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க மீனா கேட்க, ஆமாம் மீனா, இந்த ஒரு விஷயம் போதாதான் நமக்கு கோர்ட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை மீனா, நாம் இந்த விஷயத்த போயிட்டு ஸ்கூலில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அந்த நீதிபதியே இங்கே வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மீனா அப்படின்னு மீனாவை முத்துவும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னங்க பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்க, அதாமே நான் யோசனையாக இருக்குது, அவரே வரணும், அவரே வந்து அந்த ஸ்கூலில் இருக்க விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். கிருஷி படிக்கிற படிப்பு விஷயமா இருக்கட்டும், கிருஷி இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டது யார்? கிருஷி சேர்த்து விட்டது மகேஸ்வரி. அதுவும் அவங்க அம்மா மலேசியாவில் இருக்காங்கன்னு போய் சொல்லி இப்படி ஒரு விஷயத்த இங்கே பண்ண சொல்லியிருக்கு இந்த ரோஹிணி. அது மட்டும் இல்லாமல் அப்பா வேற இல்லை, இத்தனை கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ இதை வச்சே நம்ம எப்படி உண்மையை நிரூபிச்சிடலாமேனா அப்படின்னு சொல்ல, சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் எப்படிங்க இந்த ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்துவும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. மீனா, ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, என்னங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்கூலில் ஏதோ சின்ன ஃபங்க்ஷன், அதுக்கு ஒன்று தானே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதுக்கு இதான் மீனா ஒரே வழி, நம்ம அந்த சுரேந்தர் சாரை போய் மீட் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து மீனா 2 பேருமே பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க இல்லையா. பூவை கொடுத்துட்டு அவரை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இது ஒருத்தருடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட்டாக நீதிபதி அவர்கள் வர்றதும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் கிருஷ்ணாராம் கிட்டேருந்து அங்கே நீதிபதியுடைய நம்பரை வாங்கி இங்கே ஸ்கூல்லேருந்து காண்டாக்ட் பண்ணவும் வைக்கிறாங்க. முத்து ஸ்கூல்லேருந்து இந்த சுரேந்தர் தான் இங்கே காண்டாக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து கூப்பிட்ருக்கீங்க, அதுவும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கீங்க, சரி நான் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
சொல்கிறாங்க, நாளைக்கு தான் ஸ்கூலில் ஃபங்க்ஷனு, நாளைக்கு அவர் வந்துடுவார், அதே நேரத்தில் நீயும் இங்கே இருக்கணும் மீனா அப்படின்னு முத்து சொல்லாங்க. சரிங்க, எல்லாமே நம்ம போட்ட பிளான் படி கரெக்டாக நடக்கும். ஆனால் அந்த விஷயம் நாம் இப்போ பண்ணிகிட்ருக்க விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாங்க, அதுதான் நல்லதும் கூடன்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. ஆமாம் மீனா, இல்லைனா அம்மாவும் மனோஜும் யார்கிட்டையாவது இந்த விஷயத்தை உளறி வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தை வந்துட்டு வீட்டில் சொல்லாமல் மறைக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே மீனா வந்துட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலில் தான் இருந்துட்டுருக்காங்க. சீஃப் கெஸ்ட் அவர் தான் வராரு. ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடியவும் செய்யுது. அப்போ தான் இங்கே மீனாவும் அந்த சீஃப் கெஸ்ட் வர இடத்துல இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. அவர் வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக முடியவும் செய்யுது. ஃபங்க்ஷனில் வந்துட்டு இங்கே கிருஷி தான் வந்துட்டு இல்லை விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்ததுனாலையும் நல்ல ஸ்கோர் பண்ணதுனாலையும் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது முடிஞ்ச கையோட இங்கே சுரேந்தர் வந்துட்டு, சார் கிருஷின்ற பையன் தான் சார் உங்ககிட்ட அதிகமாக எங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கான், நீங்கள் அவனை கொஞ்சம் மீட் பண்ணி பேசுங்க சார், அவனுக்கும் கொஞ்சம் அது ஒரு நல்ல விதமாக அமையும் சார் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே கிருஷை கூட்டிகிட்டு வராங்க. உன் பேர் என்னப்பான்னு சொல்லிட்டு எங்கள் நீதிபதி கேட்குறாங்க அங்கே கிருஷ்கிட்ட. கிருஷ் வந்துட்டு என்னுடைய பேர் வந்துட்டு கிருஷ்ன்னு சொல்லும்போது, சரிப்பா, எல்லாத்துலேயும் நல்ல படிப்பு, நல்ல ஒரு விளையாட்டுத்தனம் எல்லாமே இருக்குது, இதை இப்படியே கண்டினியூ பண்ணணும் சரியா, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், நானே தான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, கூட உனக்கு யார் எந்த எதையும் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இப்போ என் கூட இல்லைன்னு கிருஷ்ணன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க டேடி கூட இருக்காங்கன்னு தனியாக சொல்ல, டேடி கூடனா அப்படி நீங்கள் கேட்கவும் செய்கிறாங்க. சார், இவங்க அம்மா ஃபாரினில் இருக்குன்னு சொல்லி தான் சார் இவங்க ஃப்ரெண்டு மூலமாக இங்கே சேர்த்து விடவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல, ஃபாரினில் இருக்காங்களா, இந்த பையன் அவங்க டேடி கூட இருக்கிறதா சொல்கிறான், நீங்கள் ஃபாரினில் இருக்கதா சொல்கிறீங்கன்னு இங்கே கேட்க, சார் அந்த பையனுக்கு அப்பாலாம் இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான், அதுவும் அவங்க அம்மா ஃபாரின்லேருந்து வேலை பார்க்குறதுனால அடிக்கடி வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லவும் செஞ்சாங்க சார். அதனால தான் சார் இந்த பையனுக்கு கார்டியனாக உங்கள் ஃப்ரெண்டை கூட இங்கே சைன் பண்ணிட்டு வர சொல்லி போனாங்க சார். மற்றபடி அவங்க அடிக்கடி இந்த ஸ்கூல் வந்துட்டு மீட் பண்ண மாட்டாங்க, இப்போ தான் சார் அவங்க அடிக்கடி வரவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இங்கே வந்துட்டு சுரேந்தர் சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே நீதிபதியும் இங்கே கிருஷை பார்த்துட்டு, சரிப்பா, இந்த வயசில் அம்மா அப்பா கூட இல்லைனாலும் நீ படிக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை இப்படியே கண்டினியூ பண்ணுப்பா, அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீதிபதியும். சரிப்பா கிருஷ், கிளாஸ்க்கு போன கிளாஸ்க்கு அனுப்பி வச்சுறாங்க சுரேந்தர். அதுக்கப்புறமா தான் மீனா வராங்க. சார், உங்களை நான் மீட் பண்ணி பேசணும் சார், அதுக்காக தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்காங்களே மனோஜ் ரோஹினியுடைய கேஸ் விஷயம், கிருஷ்ணாராம் தான் அதுக்கு வைக்கலாமும் இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் அது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்னையும் ஞாபகம் இல்லையா, நான் கூட அந்த கேஸில் ஆஜர்படுத்தப்பட்ட எல்லா உண்மையும் சொன்னேனே சார் அப்படின்னு சொல்லும்போது, ஞாபகம் இருக்குது, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சார், நீங்கள் இப்போ கேட்டது, பேசினது, தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இந்த ரோஹினி பற்றின விஷயந்தான் சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு அவர் அதிர்ந்து போய் கேட்க, ஆமாம் சார், நீங்கள் கேட்டது இப்போ பார்த்தது எல்லாமே ரோஹினி பற்றின விஷயம், இதோ இவன் வேறு யாரும் கிடையாது, அந்த ரோஹினியுடைய பையன்தான், முதல் கணவருக்கு பிறந்த மகன்தான். இப்படி தனக்கு மகன் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகும் கூட எதுக்காக இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மறைச்சாங்கன்னா, மனோஜ் கூட வாழணும், மனோஜ் கூட கடைசி வரையும் வாழணும் அப்படின்றதுக்காக தான் சார் இந்த உண்மையை மறைச்சாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் பெரிய பிரச்சனையாக ஆக செஞ்சுது. இப்போ இது டிவோர்ஸ் கேஸ் வரையும் வந்து நிற்கவும் செய்யுது. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை சார், பல கணக்கில் போய் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வீட்டில் இருக்க யாராலையும் அந்த ரோஹினியை ஏற்றுக்க முடியலை. இப்போ கூட உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் சார் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டே பண்ணணும், எங்களை மன்னிச்சிருங்க சார்னு மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுறாங்க. சார், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் என்னதான் கோர்ட் வரைக்கும் பல விஷயங்களை வந்துட்டு உங்கள் உண்மையை உடைக்கணும்னு கொண்டு வந்தாலும் அதை அப்படியே தனக்கு வக்கீல் வச்சுக்காம திருப்பி விடுறதே இந்த கல்யாணியுடைய வேலையாக போயிடுச்சு. ஏன் சார் அந்த பொண்ணு தனக்காக வைக்கல வச்சுக்கல, ஏன் வச்சுக்கலன்னா, தன்னை பற்றின உண்மை வைக்கலுக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க தனக்காக கூட வாதாட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணு தனக்கு வைக்கல ஏற்பாடு பண்ணாமல் தானே இந்த கேஸை எடுத்து நடத்திக்கிறேன்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்கவும் செய்தோம். சார், நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன், இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சதுனால தான் உங்களை நாங்கள் இது வரைக்குமே இன்வைட் பண்ணணும். சரி சார், உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்களை நாங்கள் இப்படி பேசுகிறதும் இங்கே நாங்கள் உங்களை கூப்பிட்டதுக்கும் நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களுக்கு வேற வழி தெரியல சார், அதுக்காக தான் இப்படி பண்ணணும்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட வைக்கலும், இவ்வளோ பெரிய அன்பு அக்கறை உங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் வச்சுருக்கதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. உங்கள் அண்ணனுக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இந்த மனோஜுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்கானான்ற ஒரு சந்தேகமும் எனக்குள்ளே இருந்துச்சு சார். அந்த சந்தேகத்தை தூக்கி தூரமாக போடுங்க சார், இப்போ தான் அது உறுதி ஆயிடுச்சே அப்படின்னு இங்கே கிருஷை வச்சு சொல்லவும் செய்கிறாங்க.
உண்மையிலேயே அந்த பொண்ணு இங்கே எல்லா உண்மையும் மனோஜ் கிட்ட சொல்லியிருந்தா மனோஜே இந்த ஸ்கூலில் வந்துட்டு இங்கே கிறிஸ்டி சேர்த்து விட்டுருந்துருக்கணும். அவங்க அம்மாவையும் மகனையும் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுருந்துருக்கணும். அது எதையுமே அந்த ரோஹிணி பண்ணலை சார். அந்த ரோஹிணி அதுக்கு மாற இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இங்கே தன் ஃப்ரெண்டு மூலமாக மூவ் பண்ணி இந்த ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஸ்கூலில் தன் பையனை சேர்க்கவும் செஞ்சுருக்கான். இடையில கொஞ்ச நாள் இந்த தன் அம்மாவுடைய பாசம் கிடைக்காம ரொம்ப வெந்துட்டு கலங்கி போனதுனால இங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிச்சுட்டு அவன் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்ச உடம்பு செஞ்சுருக்கான். அதுக்கான ப்ரூஃப் கூட இந்த ஸ்கூலில் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் சுரேந்தரும் ஒத்துக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நீதிபதியும் சரிப்பா இதை மட்டும் சார் அவங்க அம்மாவையும் மகனையும் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சதுக்கான ப்ரூஃப் கூட இருக்குது சார். தனியாக பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் சார் அவங்க 2 பேரையும் தங்கவும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை சார் அங்கேயும் கூட நானும் ஹஸ்பண்டும் ஃபாரினில் இருக்கோன்னு சொல்லி ஏமாத்தவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது சார்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நீதிபதிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. உண்மையிலேயே நீ சொல்கிறத என்னை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல சார் நீங்கள் வேணால் உங்கள் பொறுப்பிலேயே ஒரு வக்கீலை எடுத்து நீங்கள் நடத்திக்கோங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ரோஹிணி வேண்டான்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல இங்கே இதை கேட்டதுக்கு பிறகு நீதிபதியும் சரிப்பா நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வக்கீலும் வீட்டுக்கு போன பிறகு முத்து மீனா சொன்னதை நினச்சி யோசனையில் இருக்க தன்னுடைய ஆள் மூலமாக ரோஹிணிக்கு கால் பண்ணவும் வைக்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு தான் ஆள்கிட்ட சொன்ன அத்தனை விஷயங்களையும் ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. நான் தான் வக்கீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசவும் செய்கிறார் ரோஹிணிக்கிட்ட. நீ தனியாக கேஸை எடுத்து நடத்துகிறத நானும் அங்கேதாம்மா பார்த்துட்ருக்கேன். உனக்காக நான் வேணா வாதாடட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி இல்லை மேடம் நான் எனக்காக நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீஸ் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டதுக்கு பிறகு எங்கள் இந்த ஏற்பாடு பண்ண இந்த வக்கீலும் இல்லைம்மா நீ உனக்காக வாதாடும் போது உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே எனக்கு தோணுது. உனக்காக வாதாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதனால தாம்மா கேட்டேன். உன்னை ஏமாத்திருக்காங்கன்னு நீ சொல்கிறேன் அதுக்கேற்றது போல நான் உனக்கு வாதாட மாட்டேனா அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் பரவாயில்ல நான் எனக்காக நானே வாதாடிக்கிறேன்னு இங்கே ரோஹிணி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நீதிபதி காதில் போட இதை கேட்டதுக்கு பிறகு நீதிபதியும் பணமே வேண்டான்னு சொன்னாலும் கூட அந்த பொண்ணு இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுதுன்னா அப்போது அது மிகப்பெரிய கிரிமினல் தான்றதை உறுதியும் படுத்திக்கிறாங்க நீதிபதி. அப்போது அவங்க ஒரு முடிவையும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கிரிமினல் வேலை பார்த்து அந்த குடும்பத்துக்குள்ளே போய் அந்த பையன் கூட வாழணுன்ற அவசியம் அதுக்கு அவ்வளோ யோசிக்கும் போது தான் பையனை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அதுக்கு நேரம் இல்லைல்ல. இதுக்கு சரியான ஒரு முடிவுனா 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதா. முத்து மீனா மட்டும் இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து என்னை அந்த ஸ்கூல் வரைக்கும் வர விளக்கலைன்னா இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன் கடைசி வரைக்குமே அந்த ரோஹிணின்ற கல்யாணி நம்மளை ஏமாத்திட்டே இருக்க தானே செய்வான். குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்டை வேற ஏமாத்துறாளா. அதுக்கெல்லாம் சரியான தண்டனை நான் கொடுக்க தான் போகிறேன்னு இங்கே நீதிபதி சரியான ஒரு தீர்ப்போட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஹியரிங்க்கு.